கரண்ட் தானே வந்துருச்சு இல்லையா? இனி அடிக்கடி கட்டாவாது. யாரு கண்டா எங்க நம்ம கையிலயா இருக்கு இல்லையாமக்கா? எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. இனி ஆண்டவன் தான் பாதுகாக்கணும், வேற யாராலும் முடியாது. அவர் சொல்லிவிட்டாரு, கோலனடி மாலையனோ கோலம் கட்டி ஆடுகிறான் அக்கா கூத்தாடி சித்தனோ என் சித்துவித்தை யார் அறிவார்? கோலனிடும் ஆலயம் கோலம் கட்டி ஆடுகிறான். ஆட்டத்தை யாராலும் அடக்க முடியாது. சாதாரண ஆட்டமா? இறைவன் கோவில் பெருகும், கொடை விழா பெருகும், பக்தர்கள் கூடுவான். ஆனா பக்தி இருக்கா? பக்தி இருக்கா? சந்தேகம் தான் ஐயா. அந்த அக்கா கிளம்பியாச்சு. அம்மா கிளம்பியாச்சா? அழகான கோட்டை, அழகான சிமெண்ட் தர, இதுல இருந்து இடையில எந்திரிச்சு போவே கூடாது. வீரபத்ர சாமி நமக்கு அருள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட உறுதி பெரியதப்பா பெரியதப்பா உடையவனே என் மகனே. ஒரு கருத்துல உறுதியா இருக்கணும். அதுலயும் இந்து தர்மத்தை சார்ந்த பிள்ளைகள் உறுதியாக இருக்கணும். அதுல மாற்றமே கிடையாது. ஆமா, அந்த உலகத்துக்குள்ளேயே இந்து தர்மம் இருக்கிற ஒரே நாடு நம்ம நாடுதான். நமக்கான ஒரே நாடு நம்ம நாடு தான். நம்ம நாட்டிலே நாம இப்படி சோம்பலா இருந்தோம்னு வை, இருக்கிறதையும் உருவிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு பேர் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படா என்ன கிடைக்கணும் போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்து மதத்தில் இருக்கிற நாம் ஒற்றுமையோடும் ஓங்கார உணர்வோடும் இருந்தால் மட்டுமே நாம் எல்லாத்திலையும் கொண்டு போக முடியும். இல்ல நாளை நம்முடைய கோயில்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா என்பது சந்தேகத்துக்குரியனையும். அதனால ஒரு குட்டியாயிருந்து உள்ள என்ன கொண்டு ஒரு குட்டி வாழ வைப்பேன். ஒரு புத்தியா இருக்கணும். ஒரே புத்தினா எப்படி? நான் இந்துவா தாண்டா வாழுவேங்கிற எண்ணம் இருக்கணும். அப்பதானே வீரபத்ரனை கும்பிட முடியும். ஆமா ஆமா, வேற எதுக்கும் போனாங்க வர முடியுமா? வராது, மனசே வராது. அங்க போயிட்டோம்னா இங்க எட்டி பார்க்க மாட்டோம். இதெல்லாம் பார்த்தா சாத்தாம் பிசாசுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா உண்மையான கடவுள் எங்கே தான் இருக்கிறது? நம்முடைய இதயத்தில் தான் இருக்கிறது. அந்த ஆண்டவனை நம்பி பிடித்திடுங்கோ. சிவ சிவ அரகரா மாலையனோ கோலம் கட்டி ஆடுகிறான் சித்தனோ என் சித்துவித்தை யார் அறிவார்? அக்கா அதிகார சட்டம் இங்கே உலகமெல்லாம் பெருகுதடா. ஏ சங்க கூட்டம் இல்லையப்பா அரச கூட்டம் இக்கலியில் ஏ பெண்ணாலே அனழிவுதடா வையகத்தில். நான் இதுவரைக்கும் புத்தி சொல்லி வாயோ ஜடஞ்சி போச்சு. அக்கா ஒரு காதில் தான் வாங்கி மறுகாதில் விட்டீர்களோ. ஆண்டவன் நாராயணன் போய்கிட்டே இருக்கணும். எங்க மக்கள் அப்படி இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும். அப்படித்தானே? ஆமா. சாமி டல் ஆயிட்டாரு. யாரோ சொன்னாங்களாமே, மேடையில் உயிர் போற வரைக்கும் டல்லே கிடையாது மக்கா. அது ஐயா பார்த்துக்குவார். ஐயா உண்டு ஐயா. ஆமா, ஏன்னா இதுல ஏறிட்டா அவர் தான் அத்தனை அவர் கொடுக்குற சக்தி தான். என்னால எதுவுமே கிடையாது. எல்லாம் யாரு? தேசம் மையம் ஏகம் திட்டித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி வேற யாரும் நிச்சயத்து நடக்கும். ஆமா, அவர் பார்த்துக்குவார். அவர் போய்கிட்டே இருப்பார். அவர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். அவர் எப்ப தேவை முடிஞ்சதோ வாடா போகணும்னு கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கெல்லாம் பயந்தே வரல. போதும், வாழ்க்கையில என்னென்ன உண்டோ அத்தனை ஐயா பார்த்தாச்சு. இனி எனக்கு பணி உங்களோடு ஐயாவுடைய செய்தியை சொல்லுவது மட்டுமே என்னுடைய பணியாக. ஐயா உண்டு ஐயா. அந்த பணியிலே தான் இந்த ஐயா உண்டியா.
சேர்க்கும் முட்டப்படி கடலோரம் அருள் தெய்வம் முற்றுவினை மாற்றி நம்மை கரை சேர்க்கும் உள்ளமெல்லாம் ஒரு நினைவாய் கைகொண்ட புகழ் தினமும் பாடுதம்மா முட்டப்படி கடலோரம் அருள் தெய்வம் முற்றுவினை மாற்றி நம்மை கரை சேர்க்கும் நாடியில கை வச்சு கவலையோட இருக்காதான் கையை தட்டு